கல்யாணம் போகலான்னா இந்த மனுஷன் எங்கே போனா அப்படி தெரியலையே. இவ்வளோ நேரம் எங்கே போய் இந்த கல்யாணம் போகணுன்னு என்ன இல்லையா? நேற்று தானே உரம் போட்டு வந்துச்சுல, அது போய் பார்க்கணும்னா தண்ணிக்கு தான் இல்லையா கழனி, இப்போ அதெல்லாம் பார்க்கணுன்னு இல்லையா? என்ன பண்ணாம நல்லா வரைஞ்சி கட்டின்னு செய்கிற மாதிரி மனுஷனா எதனா கொஞ்ச நேரம் கூட இதை விட மாட்டியா? போகலாம் என்னதான்ப்பா போய் நீங்கள் ஒன்றும் சனிக்கு எடுத்துன்னு மாடியே கட்டுறது ஒன்றும் இது இல்லை. ஏன் ஆளாளுக்கு இப்படி எரிஞ்சு விழுறீங்க? ஏன் அண்ணன் யாரு என்ன சொன்னாங்க? உன் சினிமாங்களுக்கு கேஸ் வேறு காலியாச்சு, அது ஓடினுக்குது இட்லி வேணுறதுக்கு. காசு கொடுத்தா அவள் காசுலேயே தான் வாங்கலாம், காசு வேணாம் ஒன்று வேணான்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடினுக்கிறான். சரி கூட எப்படியே போட்டோம், நம்மளாம் எவ்வளோ பார்த்தாலும் நம்ம இதாக என்னது எங்கே போட்டோம், நமக்கு என்ன. சரி கூட அது எப்படியே போட்டோம், வா நம்ம கல்யாணம் பண்ணலாம். என்னடா எடுத்துக்க, ஒரு அண்ணன் கூட எடுத்துக்க பாரு, உரம் போட்டிருக்கோம் எவ்வளோ கலக்கலான்னு வந்து பயிர். ஆமாம் நல்லா இருக்குது பயிர். வா மருமகளே, என்ன கழனிக்காக வந்துருக்குறேன்? ஆமாம் அத்தை, கழனிக்கு தண்ணி வைக்கலான்னு வந்தேன். பிரியா சிலிண்டர் காலி அரிசின்னு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இட்லி வாங்குறேன்னு சொன்னான். நான் காசு கொடுத்தேன், வாங்க மாட்டேன்னா அவள் காசுலேயே தான் வாங்கணும் ஓடுறாம்மா. இப்படி கூட வா, இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்து என்ன பிரயோஜனம்மா சொல்லு. எல்லாம் உங்கள் மேலே கோமாக்குறாத்த, காசு கொடுக்கலன்னு, நீங்கள் காசு கொடுக்கலன்னு, வீடு கட்டுறதுக்கு காசு கொடுக்கலன்னு நீயே சொல்லேம்மா. நாங்கள் என்ன சேர்த்து சொல்லு. இதை இந்த புள்ளிங்களை வளைச்சின்னு அவ்வளோ வீட்டோட வச்சுன்னு பார்த்துக்கிறதே எங்களுக்கு பெரிய இதாக்குது. இல்லை காசு கொடுக்கலன்னு நான் என்ன சொல்லிட்டு சொல்லேம்மா. மகன் கொடுக்குறனாலே மனான்ட்டா, நான் என்ன பண்ணிட்டோம்? ஆத்த அவங்க காசு கொடுக்கணுன்னா திருப்பி கொடுக்கணுமா, அதனால தான் வேணான்றா. இப்போ நீங்களாக கேட்டு அப்பா அம்மா கேட்டு வாங்கி கொடுக்கறது எப்படி நீ? நான் கேட்குறது எப்படி? நான் கேட்டால் திருப்பி கொடுக்கணும், அவங்க கேட்டால் அது அவங்களோட போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அன்றைக்கி. நானும் அப்புறம் சரி என்னவோ பார்க்குட்டி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஏம்மா நம்ம கையில் இருக்குதம்மா, அவங்க சிட்டியில் இருக்கிறாங்க, அவங்க இது அவங்களுக்கு தாம்மா தெரியும், நாம் என்னம்மா சொல்ல முடியும்? ஏதோ கொடுக்குறான், திரும்பி நேரம் எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க சொல்கிறான். அவங்க நான் வாங்கினா காசு கொடுக்கணும் அப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னா நான் என்னம்மா சொல்கிறது? இதுக்கெல்லாம் என்னம்மா நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. ஆமாம்மாம்மா அது ரைட்டு தான். அவங்க அக்கா விட்டார் எதோ நகை கொடுத்தாங்களாம், திருப்பி உடனே கேட்டாங்களாம், அப்புறம் இவன் எதோ நகை வச்சு அதை வாங்கி கொடுத்தாலாம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இப்போ சரி இவன் தான் கொடுத்தாதான் ஏன்னா ஏற்கனவே கஷ்டத்தோட கஷ்டம், ஏதோ உன்னால் முடியாத கொடுத்துடணும், இவனும் திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நான் ஏன்னா எங்களால் முடிஞ்சதான் இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டாங்களா? எங்களாலேயும் முடியல, நாங்களும் இந்த 3 பிள்ளைங்கள வளர்த்தினோம், இவ்வளோ வீட்டோட வச்சுன்னு நம்ம தண்டுறேங்க. நான் மட்டும் என்ன சேர்த்தோம், மகன் அவனும் வரான், இல்லாத போது ஏதாவது உதவி பண்ணுறான். ஆனால் இப்போ இவ்வளோ ஒரே இதாக உக்காந்துக்கிறா, நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி குட்டி, என்ன நடக்கிறது நடக்கட்டும். சரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் குட்டி. சரி அத்தை போங்க, நான் எழுந்துன்னு தண்ணி கட்டுறது இதில் கழனி ரம்பிடுச்சேன்னா அப்புறம் மடை திருப்பிட்டு நான் வந்துடுறேன். மருமகளை ஒரு டீ போட்டு எடுத்துன்னு சொல்லு. மருமகளே ஒரு 2 பேருக்கு டீ போட்டு எடுத்துண்ணா, டயர்டாக்குது. வராத்த மருமகளே, கேஸ் கலர்ஸ்னா எப்படி டீ போட்ட? நானாத்த கரண்ட் அடுப்பில் போட்டேன், கரண்ட் இருந்துச்சு சரி கேட்டீங்கன்னு போட்டேன். எங்கள் மருமகளே தெரியலத்த எங்கன்னு, எங்கே பண்ணான்னு தெரியல. மருமகளே டீ குடிச்சிட்டுங்க, கப்பால் எடுத்துன்னு போய் இந்த வரத்த. சரி அக்காளுக்கான ஃபோன் பண்ணலாம், காசு கேட்டங்கள்ல என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஹலோ 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 சொல்லுடி குட்டி, நல்லா இருக்கிறியா?
ஆண்டியக்கா நல்லா இருக்கிற, நீ நல்லா இருக்கிறியா? பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டி குட்டி நல்லா இருக்கிறாங்க. அங்கே பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டிக்கா பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என்ன பண்ணுற? நானா இப்போ தான் போய் மாடு கட்டிட்டு வந்தேன். அங்கே கொல்லையில் போய் மாடு கட்டிட்டு அப்படியே அப்படியே வந்தேன், பார்த்தேன். அப்படியா? சரிடி அக்கா. என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்கெல்லாம்? சும்மா தான் இருக்கிறாங்கடி வீட்டில். சும்மா தான் டிவி பார்த்துன்னு உக்காந்துக்கிறாங்க. ஏக்கா சரி, காசு கேட்டனே என்னாச்சு? ஆண்டி குட்டி காசு கொடுத்துட்டாங்க. சரி, தம்பி பெரியவன் கேட்டான். ஏம்மா கார் வாங்குறேன், லோன் எடுத்துனுங்கிறல, காசு கொடுன்னு கேட்டான். சரி, நானும் தான் கொடுத்துட்டேன் குட்டி அவனுக்கு. சரி, கேட்குறேனே அப்படின்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன். என்ன பண்ணிட்டோம், நீ கேட்ட நான் இல்லைன்னுல. சரி, மகன் கேட்குறேனேன்ட்டு, கார் வாங்குறேன்னு கேட்குறான்ட்டு கொடுத்துட்டேன், அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏதாவது நினச்சிக்க போகிறேன், உங்கள் வீட்டுக்காரரு ஏதாவது நினச்சி போகிறாரு. சரி, இன்னும் அடுத்த மாதம், அதுக்கு அந்தாட்டு மாதம் வட்டி பிரிக்கிறாங்களா? அது பிரிச்சாக்கா அதில் தரேன். சரியா? எதுன்னு நினச்சி வட்டி கட்டி கஷ்டமும் தெரியுது. சரி, என்ன பண்ணிட்டு மகன் கேட்குறான்ற போது நான் கொடுக்காந்தா எப்படி? நான் கொடுத்துட்டேன், அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏண்டிக்கா அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டவன் முட்டாள். ஏன்னா ஒரு சமயம் சந்தர்ப்பம் தானே கேட்டேன், கொடுத்துன்னு கூடாதா? கொடுத்து உதவி பண்ணியிருந்தா தான் என்ன? உங்கள் மகன் கேட்டானதும் கொடுத்துட்டுருக்குறேன். அப்போ நானெல்லாம் என்ன இவ்வளோ? உனக்கெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணினுக்குவேன். எந்தெல்லாம் எவ்வளோ மாதக்கணக்கு வருஷக்கணக்காக வச்சுருந்தேன். ஏதோ எனக்குன்னு இதுன்னு தான் நான் கேட்டேன். உன் மகன் கேட்டான்ட்டு கொடுத்துட்டு பாரு. அப்போ நான் கிணத்துக்கும் போட்டு கேட்டுக்கணும். சொல் பார்க்கலாம். கேட்டே என்னடா கேட்டாலேன்ட்டு இடத்தாலாம் மகன் கேட்டானா கொடுத்துட்டாலாம். என்ன இப்போ அப்புறமா தான் எனக்கும் சமயம் தான் நான் கேட்குறேன். கொடுத்துருந்தா தான் என்ன சொல்லு. இல்லடி குட்டி, உனக்கு கொடுக்கலான்னு இல்லை, நீ எங்களுக்கு உதவி பண்ணின்னுக்கிற, நாங்களும் உன்கிட்ட வாங்கிக்கிறோங்க, உன்னதெல்லாம் வாங்கி பண்ணின்னுக்கிறோங்க. சரி, கார் வாங்குறேன்மா காசு கொடுன்னு கேட்டதும் இந்த இடத்த தான் அவன் பார்த்துட்டு கேட்டதும் சரி, அப்புறம் அவன் தானே இன்றைக்கி வந்தான், அவனுக்கு கொடுத்துட்டேன். இதில் இல்லைன்னா உனக்குன்னு தான் அது இடத்தனே. அவன் கேட்டதும் சரி, அவனுக்கு அவன் கேட்குறானேன்னு அவனுக்கு கொடுத்துட்டேன். நான் சேட்டண்டி குட்டி. சரி சரி சரி, என்ன விடு, நான் ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லடி குட்டி, எதுவும் நினச்சிக்காதடி. சரி விட்றி, என்ன இப்போ இன்னும் ஒரு 2 மாதம் விட்டு அது வட்டி பிரிக்கிறோம் நாங்கள். அந்த வட்டியில் எப்படியும் ஒரு 20,000 அப்படி வரும். இப்படி வந்தால் அதில் கொடுக்கறண்டி குட்டி. ஒன்றும் எதுன்னு நினைக்காதடி குட்டி. என்னடி இப்படி பேசுகிற, மூஞ்சில் முகத்தில் முழிக்காத மாதிரி. நான் இல்லைன்னு சொன்னேன்னா எங்களுக்கு உதவி பண்ண தான் உனதெல்லாம் நாங்கள் நிறைய தான் நீ வச்சுருக்கிறோங்க. அதுக்குன்னு என்னடி சரி அவன் கேட்குறேன்னு தான் கொடுத்துட்டேன். அதுக்கே வடி குட்டி என்னடி இப்படி பேசுகிற? நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.